இனிமேதான்ப்பா அசல் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. இப்படி சொல்ற மாரி தான், இன்னைக்கு இருந்து சூப்பர் 8 மேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போதுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பர் 8ல எந்தெந்த டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். சூப்பர் 8 பொறுத்தவரைக்கும் 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் குரூப்ல எந்தெந்த டீம் எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 4 டீம் இருக்காங்க. இந்த 4 டீம்ல எப்படியும் இந்தியா செமிஃபைனலுக்கு போயிருவாங்க. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவோட ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. இதுவரைக்கும் இந்தியா எந்த மிஸ்டேக்ஸையும் பண்ணவே இல்ல. இதுக்கு முன்னாடி குடுத்த பெர்ஃபார்மன்ஸ அப்படியே குடுத்தாங்கன்னா போதும். ஈஸியா இந்தியா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க. அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காவ பொறுத்தவரைக்கும் அவங்க இப்ப இருக்கிற ஃபார்முக்கு செமிஃபைனலுக்கு போய் தான் ஆகணும். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா எந்த நேரத்துல சோக் ஆவாங்கன்னு சொல்லி ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். ஏன்னா போன தடவையே T20 வேர்ல்டு கப்ப அவங்க தான் வின் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா கடைசியில ஃபைனல்ல கோட்டை விட்டாங்க. இப்ப கூட ஆப்கானிஸ்தான் கூட 2 சூப்பர் ஓவர் வரைக்கும் போயி கஷ்டப்பட்டு போராடி மேட்ச வின் பண்ணியிருக்காங்க. அதனால சவுத் ஆப்பிரிக்கா இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எதையுமே பண்ணாம, சோக் ஆகாம நல்லா விளையாண்டாங்க அப்டின்னா, ஈஸியா செமிஃபைனலுக்கு போயிருவாங்க. ஒருவேள அவங்க சோக் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமிஃபைனலுக்கு போறது கஷ்டம் தாங்க. இப்ப அடுத்து ஜிம்பாப்வே தாங்க. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல ஜிம்பாப்வேவோட ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியாவ வீழ்த்திட்டாங்க. ஸ்ரீலங்காவ அவங்களோட சொந்த மண்ணுலயே வீழ்த்திட்டாங்க. ஜிம்பாப்வேக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. பிரஷரே இல்லாம வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க. இவங்க பிரஷர் இல்லாம விளையாடுறது, மத்த பெரிய டீமுக்கு ஒரு பெரிய பிரஷர ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால ஜிம்பாப்வே டீமும் நல்லா செட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி குடுத்த பெர்ஃபார்மன்ஸ அப்படியே சூப்பர் 8லயும் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிம்பாப்வேவும் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜிம்பாப்வே சூப்பர் 8ல என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ குடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்ப அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும். பட்டா பாக்கியம், படாட்டி லேகியா அப்படின்ற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து செமிஃபைனலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல சூப்பர் 8ல மோசமான தோல்வியையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்ப அடுத்து குரூப் 2வ எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இதுல ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, பாகிஸ்தான் இந்த 4 டீம் இருக்காங்க. இந்த 4 டீம்ல ஸ்ரீலங்கா செமிஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஃபார்ம் அவுட்ல இருந்தாங்க. ஆனா இப்ப பேக் டூ ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸ்ரீலங்கன் டீம் நல்லா செட் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியாவ அசால்ட்டா வீழ்த்துனாங்க. இதுலயும் அவங்களோட சொந்த மண்ணுல மேட்சஸ் எல்லாம் நடக்கிறனால, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா ஸ்பின்னுக்கு சாதகமா இருக்கிறனால, ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறது மூலமா, ஸ்ரீலங்கா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து இருக்காங்க. நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும். எப்படியும் அடிச்சு புடிச்சு செமிஃபைனல் வரைக்கும் வந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லக்கே இருக்காது. அதனால நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து எப்படியும் செமிஃபைனலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட மட்டும் தான் தோத்துருக்காங்க. மத்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துருக்காங்க. அதனால நியூசிலாந்து சூப்பர் 8ல என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்ப அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து இருக்காங்க. இங்கிலாந்து இப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வேற தோத்துட்டாங்க. நேபாள் கிட்ட ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால இங்கிலாந்து இதே மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க அப்படின்னா, அவங்க செமிஃபைனலுக்கு போறது கஷ்டம். ஆனா சொல்ல முடியாது. இங்கிலாந்து எப்ப வேணா திடீர்னு திடுதிப்புன்னு ஃபார்முக்கு வருவாங்க. அதனால சூப்பர் 8ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க அப்படின்னா, இவங்களும் செமிஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கடைசி இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தாங்க. ஏன்னா பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு பெரிய அதிர்ச்சி. நெதர்லாண்டே பாகிஸ்தானுக்கு ஒரு மரண பயத்த காட்டிட்டாங்க. கஷ்டப்பட்டு போராடி தான் நெதர்லாந்து கிட்டயே வின் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட ரொம்ப மோசமா வந்து தோத்துட்டாங்க. பாகிஸ்தான் டீம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாம வந்திருக்கு. பேட்டிங்ல சில பிரச்சனைகள் வந்திருக்கு. பவுலிங்ல சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளோட அப்படியே சூப்பர் 8ல விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும். அதனால இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தா மட்டும் தான் பாகிஸ்தான்னால செமிஃபைனலுக்கு முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும். இப்ப ஓவராலா சொல்லணும் அப்புட்ன்னா, குரூப் 1ல இந்தியா எப்படி செமிஃபைனலுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 2 டீம்ல ஏதாவது ஒரு டீம் செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இதே குரூப் 2 எடுத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, இதுல வந்து ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து இந்த 3 டீம்ல ஏதாவது 2 டீம் செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி வந்து இப்ப நாங்க பிரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா T20ய பொறுத்தவரைக்கும் எந்த டீம் எப்பேர்ப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. T20ல என்ன மாரி திருப்பு முனைகள் வேணா நடக்கலாம். இப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சூப்பர் 8ல எந்த டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து செமிஃபைனலுக்கு போவாங்க அப்படின்ற உங்க ஃபேவரைட் டீம்ஸ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.